வணக்கம். என் பெயர் நிவேதிதா. 2ஆம் வகுப்பு MBBS பயின்று வருகிறேன். எனது தலைப்பு இங்குவைனல் ஹெர்னியா இன் சில்ட்ரன்ஸ் அ சர்ஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். குறிக்கோள்கள்: அறிமுகம், நோய் ஏற்படும் விகிதம், கருவியல் மற்றும் வளர்ச்சி, இங்குவைனல் கெனாலின் உடற்கூறியல், உள்ளடக்கங்கள், குழந்தைகளின் ஹெர்னியா வகைகள், ஆபத்து காரணங்கள், அறிகுறிகள், அறுவை சிகிச்சை அடிப்படை கொள்கைகள், திறந்த ஹெர்னியக்டமி, தொலைநோக்கி முறையிலான அறுவை சிகிச்சை. அறிமுகம்: குழந்தைகளில் காணப்படும் பொதுவான அறுவை சிகிச்சை நோய்களில் ஒன்று இங்குவைனல் ஹெர்னியா, அதாவது குடல் துடைப்பகுதி குடல் இறக்கமா என்றாகும். இங்குவைனல் ஹெர்னியா என்பது ப்ராசஸ் விஜைனாலிசிஸ் மூடப்படாமல் நீடிப்பதால் வயிற்றுக்குள் உள்ள உறுப்புகள் இங்குவைனல் கெனால் வழியாக வெளியே தள்ளப்படுபவை ஆகும். இந்நிலைமையில் குடல், ஒமண்டம், கருப்பை முட்டை அல்லது திரவம் அதாவது பஸ் போன்றவை வயிற்றுக்குள் இருந்து வெளியே வரும். இங்குவைனல் கெனால் வழியாக இவை வெளியே வரப்படுகிறது. இது குழந்தைகளில் அதிகமாக பிறவிலேயே காணப்படும் ஒரு நிலைமையாகும். நோய் ஏற்படும் விகிதம்: முழு கால குழந்தைகளில் 1-5%, காலத்திற்கு முன் பிறந்த குழந்தைகளில் 30% வரை காணப்படுகிறது. பரவல் தன்மை: ஆண் குழந்தைகளில் அதிகமாக காணப்படுகிறது, வலது புறத்திலும் அதிகமாக காணப்படுகிறது. இருபுறமும் காணப்படும் ஹெர்னியா, அதாவது பைலேட்டரல் ஹெர்னியா 10-15% காணப்படுகிறது. குழந்தைகளில் காணப்படும் ஹெர்னியா மறைமுக இங்குவைனல் ஹெர்னியா, அதாவது இன்டைரக்ட் இங்குவைனல் ஹெர்னியாவாகவும், பிறவிலேயே காணப்படும் ஹெர்னியா, இவ்விரண்டு வகைதான் குழந்தைகளில் அதிகமாக காணப்படுகிறது. கருவியல் மற்றும் வளர்ச்சி: ஆண் குழந்தைகளில் விந்தகம், அதாவது டெஸ்டிஸ், முதலில் வயிற்றுக்குள் தான் உருவாகும். இது பின்னர் இங்குவைனல் கெனால் வழியாக விதைப்பைக்குள், அதாவது ஸ்காட்ரம்க்குள் இறங்குகிறது. இதனுடன் ப்ராசஸ் விஜைனாலிசிஸ் என்ற மெல்லிய உறுப்பு உறை இணைந்து செல்கிறது. விந்தகம் இறங்கிய பின் இந்த உறை மூடப்பட வேண்டும். ப்ராசஸ் விஜைனாலிசிஸ் மூடப்படாமல் இருந்தால் ஹெர்னியா உருவாகிறது. பெண் குழந்தைகளிலும் இதே போன்ற ஒரு வகைதான். ஆனால் பெண் குழந்தைகளில் என்ன வித்தியாசம் என்றால், இந்த ப்ராசஸ் விஜைனாலிசிஸ் லெபியோ மேஜோரா வரை நீடிக்கும் மற்றும் பெண் குழந்தைகளில் கருப்பை முட்டை வெளியே வரவும் வாய்ப்புகள் உள்ளது. இங்குவைனல் கெனாலின் உடற்கூறியல், அதாவது அனாட்டமி. இங்குவைனல் கெனால் என்பது வயிற்றில் கீழ்ப்புறம் முன்பகுதியில் அமைந்துள்ள 4-6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கெனால் ஆகும். அதாவது ஒரு பைப் போன்ற ஒன்று. பைப் போன்ற ஒன்று என்பதால் 4 பக்கங்கள் உள்ளது. இதன் எல்லைகள்: முட்புற சுவராக வெளிப்புற சாய்வு தசையின் அப்போனியூராசிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் அப்போனியூராசிஸ் இருக்கிறது. பின்புற சாய்வு தசையாக டிரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேசியா மற்றும் கன்ட்ரைன் டெண்டான் இருக்கிறது. மேற்புற சுவராக உட்புற சாய்வு தசை மற்றும் அடிவயிற்றின் குறுக்கு தசை, அதாவது இன்டர்னல் ஆப்ளிக் மற்றும் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினாலிஸ் இருக்கிறது. அடிப்புறம் தரையாக இங்குவைனல் லிகமெண்ட் இருக்கிறது. இப்புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு மிக இன்னும் விளக்கமாக புரியும். திறப்புகள்: இது ஒரு கோல், அதாவது ஒரு குழாய் போன்ற ஒரு வடிவத்தில் இருப்பதால் இதற்கு 2 வழிகள் உள்ளது, அதாவது ஓப்பனிங்ஸ் உள்ளது. இவ்விரண்டு வளையங்களும் ஆழ்ந்த தொடைப்பகுதி வளையம், அதாவது டீப் ரிங், மற்றும் மேற்புற வளையம் சூப்பர்ஃபிஷியல் ரிங் என கருதப்படுகிறது. இன்ஃபீரியர் எபிகாஸ்ட்ரிக் நாளங்களுக்கு பக்கப்புறம் அமைந்துள்ளது டீப் ரிங். சூப்பர்ஃபிஷியல் ரிங் பியூபிக் டியூபர்களுக்கு மேல் உள்ளது. உள்ளடக்கங்கள்: ஆண் குழந்தைகளில் ஸ்பெர்மாட்டிக் கார்ட், விந்து குழாய் மற்றும் விதைப்பை இரத்த நாளங்கள் இருக்கிறது.
பெண் குழந்தைகளில் ரவுண்ட் லிகமெண்ட் காணப்படுகிறது. குழந்தைகளில் ஹர்னியா வகைகள் மொத்தம் 5 வகைகள் உள்ளது. மறைமுக இங்குவைனல் ஹர்னியா மிகவும் பொதுவான ஒரு வகையாகும். ஆழ்ந்த வளையம் வழியாக நுழைகிறது, விதைப்பை வரை செல்லலாம். நேரடி இங்குவைனல் ஹர்னியா இது மிகவும் அரிதாக காணப்படும் ஒரு வகையாகும். பின்சுவரு பலவீனமாக இருப்பதால் நேரடி இங்குவைனல் ஹர்னியா வருகிறது. மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய ஹர்னியா அதாவது ரெடியூசபிள் ஹர்னியா. இங்குவைனல் ஹர்னியாவில் அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு குடல் அல்லது ஒமண்டம் வெளியே வருவது அல்லவா. இக்குடல் அல்லது ஒமண்டம் மீண்டும் வயிற்றுக்குள் செல்ல கூடிய ஒரு வகைதான் ரெடியூசபிள் ஹர்னியா. சிக்குண்ட ஹர்னியா அதாவது இன்கார்சினேட்டட் ஹர்னியா. பெயருக்கேற்றபடியே அதில் உள்ள உறுப்புகள் சிக்குண்ட நிலையில் காணப்படும். வலி, வீக்கம், வாந்தி ஏற்படலாம். இந்த இரத்த ஓட்டம் தடைப்படும் ஹர்னியா அதாவது ஸ்ட்ராங்குலேட்டட் ஹர்னியா இது மிக ஆபத்தான அவசர நிலை. அதாவது இரத்த ஓட்டம் தடைப்படுவதால் உடனடி அறுவை சிகிச்சை மிக முக்கியமான ஒன்றாகும். ஆபத்து காரணங்கள்: காலத்திற்கு முன் பிறப்பது, ஆண் பாலினம், குடும்ப வரலாறு, குறைந்த பிறப்பிடை, வயிற்று அழுத்தம் அதிகரிப்பு, இணைப்பு திசு குறைபாடு, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், வென்ட்ரிகுலோபெரிட்டோனியல் ஷண்ட் இவை எல்லாம் ஆபத்து காரணங்கள் ஆகும். அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ்: தொடைப்பகுதியில் அல்லது விதைப்பை வீக்கம், அழுதால் மற்றும் இரும்பினால் பொதுவாக அதிகரிக்கும், படுக்கும் போது குறையும், வலி அல்லது எரிச்சல் காணப்படும், சிக்குண்ட நிலையில் வாந்தி ஏற்படும். இரத்த ஓட்டம் தடைப்படும் நிலையில் அறிகுறிகள்: கடுமையான வலி, தொட்டால் வலி தரக்கூடிய வீக்கம், சிவப்புத்தன்மை, வயிற்று வீக்கம் மற்றும் காய்ச்சல். இது மிக அவசரமான நிலை என்பதால் உடனடி அறுவை சிகிச்சை மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அறுவை சிகிச்சையின் அடிப்படை கொள்கைகள்: ஹர்னியா அறுவை சிகிச்சை குழந்தைகளில் ஹர்னியாக்டமி என்று பெயர் உள்ளது. அதாவது ஹர்னியா பையை அகற்றுதல். குழந்தைகளில் மெஷ் அதாவது வளையம் நாம் வைக்க மாட்டோம். திறந்த ஹர்னியாக்டமி அதாவது ஓபன் ஹர்னியாக்டமி. முதலில் வெட்டியிடுதல். இங்குவைனல் பகுதியில் பியூபிக் டியூபர்கள் அருகில் தோலின் இயல்பான மடிப்பை பின்பற்றி ஒரு கூறுவெட்டு இடப்படுகிறது. அடுக்குகளை வெளிப்படுத்துதல். கேம்பர் ஸ்பேஷியா மற்றும் ஸ்கேப்பா ஸ்பேஷியா ஆகியவை திறக்கப்படுகிறது. வெளிப்புற சாய்வு தசை அப்போனியூராசிஸ் மற்றும் வெளிப்புற இங்குவைனல் வளையம் தெளிவாக கண்டறியப்படுகிறது. ஹர்னியல் சாக்கை கண்டறிதல். இங்குவைனல் கெனால் திறக்கப்பட்ட பிறகு அதில் ஹர்னியல் சாக் கண்டறியப்படுகிறது. இது பொதுவாக ஒரு மெல்லிய மென்மையான படலமாக காணப்படும். ஹர்னியல் சாக்கை பிரித்தல் இது மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். ஏனென்றால் இதற்குள் இருக்கக்கூடிய விந்து குழாய் மற்றும் விந்தணு இரத்த குழாய்கள் மிக பொறுமையாக கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும். இது பாதிப்படைய அதிக நிலைகள் உள்ளது. அதனால் இதை கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும். கட்டுதல் அதாவது லைகேஷன். சாக் திறக்கப்பட்டு அதற்குள் எந்த உள்ளடக்கங்களும் இல்லை என்று உறுதி செய்யப்பட வேண்டும். அதாவது நான் முன்பே கூறிய மாதிரி ஒமண்டம் அல்லது குடல் இந்த சாக்கிற்குள் இருக்கும். இதை மீண்டும் வயிற்றுக்குள் தள்ளி வரைபடத்தில் இருப்பது போல அதை சுற்றி இன்டர்னல் இங்குவைனல் ரிங் மட்டத்திற்கு லைகேட் செய்யப்படுகிறது.
பின்னர் சியூச்சர் அதாவது தையலிடப்பட்டு படுகிறது. மூடுதல் அதாவது க்ளோஷர், அறுவை செய்த இடத்தை கவனமாக மூடப்படுகிறது. முதலில் வெளிப்புற உள்பகுதி மூடப்படுகிறது, பின்னர் தோல் தையலிடப்படுகிறது. கடைசியாக தொலைநோக்கி முறையிலான அறுவை சிகிச்சை அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. தொப்புள் பகுதியில் கேமரா செலுத்தப்படுகிறது. சிறிய துளைகள் வழியாக கருவிகள் செலுத்தப்படுகிறது. இதன் செயல்முறையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வயிற்றுக்குள் வாயு நிரப்பப்படுகிறது மற்றும் ஹர்னியல் சாக்கை கண்டறிந்து தையல் மூலம்